ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ இந்த ஸ்வீட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு கப்பு ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கோதுமை ரவை தாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், முந்திரி, பாதாம், நெய், அதுக்கப்புறம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் ஆஃப் மூடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தாங்க நமக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் சுகரை நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா இந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம் அந்த மாதிரியெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க. இந்த 3 கப்பு வாட்டரில் அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் 2 ஏலக்காயும் அதோட ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கிற போகிறோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இந்த பாத்திரத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் நம்ம ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முந்திரி, பாதாம். இந்த இடத்துல உங்களுக்கு திராட்சை வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் திராட்சை போடலை, நீங்கள் திராட்சை வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் மட்டும் நான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திராட்சை பிடிக்கும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். மீதி கடாயில் இருக்கக்கூடிய அதே நெய்யில் நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கோதுமை ரவை, அதை அப்படியே கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது டக்குன்னு கருத்து போயிடுங்க. நல்லா நமக்கு வறுபட்டு வந்து ஒரு மணம் வராது, தீஞ்ச வாடை மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அதோட ஒரு மணமும் வரணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடணுங்க. பாருங்கள், நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு நல்ல மணம் வருங்க. அவ்வளோதான், நம்ம ரவையும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு 1 கப் ரவைக்கு 1 கப்பு தேங்காய் வேணுங்க. அந்த 1 கப்பு தேங்காயும் இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்க வேண்டியது தான். அதாவது 1 கப்பு ரவை, 1 கப்பு சுகரு, 3 கப்பு வாட்டரு, 1 கப்பு தேங்காய். இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டுங்க, மெயினான இன்க்ரீடியண்ட்டு. பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு கன்வெர்ட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், தேங்காயும் வறுத்து எடுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கோகோனட் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறப்போ நல்ல ஒரு வாசனை வருங்க. ஸ்வீட் ரெசிபிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து சேர்க்குறப்போ. இப்போ அதே கடாயை திரும்பவும் அடுப்பில் நம்ம வச்சாச்சு. வச்சு நம்ம இங்கே சுகர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை அப்படியே அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த பட்டை, இனிமேல் அந்த பட்டை வேண்டியதில்லை. அதுக்கான வாசனை எல்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கி இருக்குங்க இந்த 10 நிமிஷத்துலேயே. அதனால் நம்ம அந்த பட்டையை மட்டும் தனியாக எடுத்து போட்டுடலாம். ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும், பட்டையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். நம்ம கடாயில் ஊற்றினோன்னே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கொதித்த தண்ணி தாங்க. நம்ம பிளேட்டை போட்டு மூடி வச்சுருக்கிறதுனால நல்லாவே அப்படியே ஹீட் இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஊற்றினோன்னே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிரும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம அதில் சேர்க்குற மாதிரி இருக்கும்.
பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோடைய மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். நம்ம இதை கோதுமை ரவையை தண்ணியில் கொட்டினோன்னா நல்லா கட்டி கட்டியாக பிடிச்சிரும், அந்த மாதிரிலாம் நம்ம பயப்படவே வேண்டியது இல்லைங்க. நம்ம நெய் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கிறதுனால இது வந்து கட்டி பிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. நம்ம கொட்டினதுக்கப்புறம் நல்லாவே உதிர உதிராகவே இருக்கும். பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து வருது, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரியான ஸ்வீட்டு கேசரி மாதிரி ஒரே மாதிரியான ஸ்வீட்டை நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூடங்க. கோதுமை ரவைங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லா பொருளுமே நெய்யில் தான் வறுத்துருக்கோம், அதனால் நெய்யோட மனம் நல்லாவே இருக்கும். தேவைப்பட்டால் இந்த இடத்துல 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சேர்க்காம கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை கோகனட்டை வந்து நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோடையே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அடுப்பை நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்கணுங்க. ரவையை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த ரவை தண்ணி எல்லாமே சுண்டுனதுக்கப்புறம் நம்ம சிம்முக்கு மாற்றி தாங்க மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்க்கணும். இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ரவை வேகிறதுமே நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறப்போ தண்ணி சட்டுன்னு சுண்டி போயிடும், ரவை வந்து சரியாக வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க தேவைப்படும். டேஸ்ட்டு ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வரும். இனிப்பு, தேங்காய், கோதுமை ரவை எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிளேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும்.